இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக நேற்று முதல் நாள் இந்திய தூதுவர் வந்து அமைச்சரவையில் என்னை சந்தித்தார். அப்போ அந்த நீண்ட உரையாடலின் போது முக்கியமாக நான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினேன். அதாவது இந்திய படகுகள் வருவதன் மூலமாக என்ன இடம்பெறுகின்றது, எங்களுக்கு இந்த சட்டவிரோதமாக கட்டவிழ்த்திடப்பட்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தி தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இருந்த போதிலும் கூட அவர்கள் அதை செவி மடுப்பது போல் செவி மடுத்து கொண்டாலும் கூட அவர்கள் வேறு வேறு பிரச்சனைகளும் கூட பேசினார்கள் என்பது உண்மை. அதில் அவர்கள் கூடுதலாக பேசிய விடயம் தான் வேறுதுமல்ல, நாங்கள் இன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்கள் இருக்கின்றார்கள், அந்த மீனவர்கள் ஏன் விடுதலை செய்யவில்லை, இப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், அதனால் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்ற கருத்தை மாத்திரம்தான் கூடுதலாக வலியுறுத்தினார்கள். அதன் பொழுது நாங்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டோம், அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நாங்கள் உடனடியாக விடுதலை செய்திருக்கின்றோம். அதே நேரத்தில் படகுகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் எங்களுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட நாங்கள் நினைக்கின்றோம் இது சம்பந்தமாக அவர்கள் நிச்சயமாக பேசுவார்கள். நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் மிக தெளிவான விளக்கத்தை இம்முறை இந்தியாவுக்கு அளிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று தடுத்து நிறுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது.